வங்க அரசியலில் கடந்த 15 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் பாஜகவிடம் ஆட்சியை பறிகொடுத்தார். 293 தொகுதிகளில் பாஜக 207 இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ள நிலையில் சுவேந்து அதிகாரி அந்த மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். குறிப்பாக பவானிபூர் தொகுதியில் மம்தா பானர்ஜி சுவேந்து அதிகாரியிடம் தோல்வியை தழுவியது அவரது அரசியல் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய சறுக்கலாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட கையோடு மேற்கு வங்கம் முழுவதும் வன்முறை வெடித்துள்ளதாக கூறி திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் வாதாடுவதற்காக மம்தா பானர்ஜி ஒரு வழக்கறிஞராக நேரடியாக களம் இறங்கியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கருப்பு அங்கி அணிந்து நீதிமன்றத்திற்கு வந்த அவர் நீதிபதிகள் சுஜோய் பால் மற்றும் பார்த்தசாரதி சென் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக தனது வாதங்களை முன்வைத்தார். தனது வாதத்தின் போது மம்தா பானர்ஜி ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்தார். மேற்கு வங்கம் ஒன்றும் புல்டோசர் கலாச்சாரம் கொண்ட மாநிலம் அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். அதாவது மற்ற மாநிலங்களில் நடப்பதைப் போல அதிகாரத்தை பயன்படுத்தி வீடுகளை இடிப்பதோ அல்லது மக்களை அச்சுறுத்துவதோ வங்காள மண்ணில் நடக்காது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜனநாயக முறைப்படி செயல்படும் இந்த மாநிலத்தில் அதிரடி என்ற பெயரில் மக்களின் உரிமைகள் நசுக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் அதிகார பலத்தை காட்டுவதை ஏற்க முடியாது என்றும் அவர் வாதிட்டார். காவல்துறை இதை வேடிக்கை பார்ப்பதற்காகவும் குற்றம் சாட்டினார். ஆனால் அவர் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியே வந்தபோது ஒரு தரப்பினர் அவருக்கு எதிராக திருடி என முழக்கமிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தான் நீதிமன்ற வளாகத்திலேயே தாக்கப்பட்டதாக மம்தா பின்னர் செய்தியாளர்களிடம் வேதனையுடன் தெரிவித்தார். இதற்கிடையே மம்தா பானர்ஜியின் இந்த வழக்கறிஞர் அவதாரம் ஒரு புதிய சட்ட சிக்கலையும் உருவாக்கியுள்ளது. மம்தா 2011 முதல் 2026 வரை முதலமைச்சராக இருந்த காலத்தில் தனது வழக்கறிஞர் உரிமத்தை முறையாக நிறுத்தி வைத்திருந்தாரா? பதவிக்காலம் முடிந்த பின் மீண்டும் வாதாட தேவையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றினாரா என்பது குறித்து இந்திய பார் கவுன்சில் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் 2 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மேற்கு வங்க பார் கவுன்சிலுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தோல்வி, நீதிமன்ற அவமதிப்பு மற்றும் பார் கவுன்சில் விசாரணை என அடுத்தடுத்த சிக்கல்களில் மம்தா பானர்ஜி சிக்கியிருப்பது மேற்கு வங்க அரசியலில் தற்போதைய பேசுபொருளாக மாறியுள்ளது.